இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான பாசிப்பயிறு முளைக்கட்டின பாசிப்பயிறு கூட்டு எப்படி செஞ்சுன்னு பார்க்கணும்ல. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மூணு வீடியோஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், நமஸ்தே. நீங்களா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்க நினைக்கிறேன். நம்புறேன் நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்குங்க. இன்னைக்கு என்ன பண்ண போறோன்னு ஒரு ஐடியாவா? இன்னைக்கு வந்து பச்சை பயிறு வச்சு ஒரு ஒரு கூட்டு. சப்பாத்திக்கு வந்து மகாராஷ்டிரன் ஸ்டைலில் வந்து பண்ணுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அது ரொம்பவே பிடிக்கும். நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன்னா, அதை கொஞ்சம் லைட்டாக ஒரு இது செஞ்சுருக்கேன். ஒரு ஆஃப் பாயில் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நான் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதை வேக வச்சு நான் வந்து எடுத்து தண்ணி இருந்துட்டு சைடு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, அதுக்கு வந்து தேவையானது ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். கொஞ்சோட்டி ஒரு 4 பல்லு பூண்டு வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன்னா எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் நசுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 2 மிளகாவை கீறி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டி காயம். அப்புறம் பார்த்திங்கன்னா, இதோட ஸ்பைசஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு செய்கிற மாதிரி நம்ம மசாலாஸ்லாம் போடுவாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா அன்னாச்சி பூ, கல்பாசி, ஒரு ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, கொஞ்சோண்டி பட்டை, ஒரு சோம்பு. அப்புறம் வந்து மசாலாவில் வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மல்லித்தூள் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா கறி மசாலா சொல்லுவோம் இல்லையா, அது வந்து ஒரு சின்ன டீஸ்பூனுக்கு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அது மாதிரி கரம் மசாலா, சீரகத்தூள் வந்து வீட்டிலேயே வறுத்து பொடி செஞ்ச அதையும் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு. இது பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இது இவ்வளோதான், இதுக்கு தேவையான அளவுக்கு. அப்புறம் உப்பு, தண்ணி. ஸோ நம்ம கடற்கரை நம்ம செய்ய ஆரம்பிச்சோன்னா செம்மையாக சாப்பிடுவோம். வாங்க. இப்போ வந்து கடாய் வந்து நல்லா சூடாகிடுச்சு. நான் அதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் எண்ணெய் விட்டுருக்கேங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சப்பாத்தி தான் அங்கே அதிகமாக சாப்பிடுவாங்க. உங்களுக்கு தெரியும், மகாராஷ்டிரன் ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் சப்பாத்தி தான் ஜாஸ்தியாக சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரெட்டு அப்படிங்கிறதுனால எப்போவுமே அவங்க சாப்பாட்டில் கண்டிப்பாக சப்பாத்தி இருக்கும். ஸோ அதுக்கு அந்த கிரேவி பண்ணி கொடுப்பாங்க. செம்ம டேஸ்டியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாருங்கள், இப்போ கடகடை நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம். நல்லா சூடாச்சு. இப்போ எண்ணெய் சூடானோடனே மசாலாஸ் வந்து ஸ்பைசஸ்லாம் உள்ளே போட்டுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு, மிளகா, ஆனியன், இப்போ நல்லா இதை வதக்கி எடுத்துகிட்டு போகிறேன். தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துகிட்டு சாப்பிட்றேன். பார்த்திங்கன்னா அது சூப்பராக நல்லா வதங்கியாச்சு. நம்ம வச்சுருந்த மசாலா பவுட்ரு, நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வேக வச்ச பச்சை பயிரையும் உள்ள சேர்த்துக்கிறேன். இது வந்து முளைக்கட்டி வேற வச்சுருக்கிறதுனால ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ தண்ணி விடக்கிறேன். ஒரு முங்குற அளவுக்கு தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துக்கிறோம். அவ்வளோதாங்க. இப்போ இதில் கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இது வேகட்டும், பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்ல குழம்பு கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் கட்டி ஆயிடுச்சுன்னா 2 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இப்போ 2 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான கூட்டு ரெடி. ஸோ வாங்க சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடணும். சுட சுட நம்மளோட பாசி பயிறு கூட்டு ரெடிங்க. கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கும், பட் ரொம்பவே செம்ம டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா, அது கூட டால் இந்த மாதிரி ஏதாவது வச்சு சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் நம்மளோட சுட சுட சப்பாத்திங்க பயங்கர சூடாக இருக்குது.
இப்போ நான் வந்து இதை சாப்பிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் வீட்டில் இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது எப்படி வந்துச்சு, உங்களுக்கு இது எப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.